கூகுள் ஒரு புது அல்கோரிதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால கம்ப்யூட்டரோட ஸ்பீட்லாம் 13,000 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. குரோமுக்கு காம்படிஷன்ல இன்னொரு ப்ரௌசரா AWSல கரண்ட் போயிடுச்சா? வெல்கம் எவ்ரிவன் டு எபிசோட் 3 ஆஃப் டெக் வித் துலு. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூகுள் குரோமுக்கு ஒரு 2 minutes சைலன்ஸ். கூகுள் குரோமோட அழிவு காலம் நெருங்கிட்டே இருக்கு. ப்ரௌசர்னு சொன்னாலே கூகுள் குரோம் தான் டாப்ல இருக்கும். இந்த ப்ரௌசரை தவிர வேற ஒரு ப்ரௌசரை நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிருக்கோம். அது இந்த குரோமை டவுன்லோட் பண்றதுக்கு தான். நிறைய காம்படிஷன் இருந்தாலும் டாப்ல இருக்க இந்த கூகுள் குரோமுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் வந்திருக்கு. அதுதான் சாட் ஜிபிடியோட அட்லஸ். இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறதில்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. இது ஒரு ஏஐ பவர்ட் ப்ரௌசர். இது நீங்க சர்ச் பண்ற ஸ்டைலே மாற்ற போகுது. நீங்க சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான லிங்க், உங்களுக்கு தேவையான இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிட்ட வாங்க. இந்த ப்ரௌசர்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதை பத்தி பேசினா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை பத்தி ஒரு தனியா வீடியோ கூட பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை, இது இப்போதைக்கு iOSல மட்டும் தான் இருக்கு. ஆண்ட்ராய்டுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். இவ்வளவு வருஷம் குரோமுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தோம், இப்போ உங்களுக்கு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ப்ரௌசர்ல 11 அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பட் எனக்கு பர்சனலா பிடிச்ச 2 அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மீகோ அப்படின்னு ஒரு ஏஐ. இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற கோ பைலட் தான். ஆனா இந்த கோ பைலட்டுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து ஒரு கியூட்டான ஒரு பொம்மை மாதிரி இருக்கு. இதால நீங்க கேட்குற குவேரிஸ்க்கு ஹியூமன் மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கனெக்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த கனெக்டரால உங்களோட கோ பைலட் வச்சு அதர் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். லைக் வாட்ஸ்அப், ஜிமெயில், அவுட்லுக் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் அன் இமெயில் டு அப்ளை லீவ் அண்ட் சென்ட் டு மை மேனேஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கோ பைலட்டால இப்போ அதை பண்ண முடியும். நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற ஆப்ஸ் லைக் ஸ்னாப்சாட், பர்ப்ளெக்சிட்டி, டூஓலிங்கோ இது எல்லாமே அமேசான் வெப் சர்வீஸ் AWS அப்படின்னு ஒரு சர்வீஸ்ல தான் ரன் ஆகுது. இது எல்லாத்தையும் தாங்குற இந்த AWSல 24th October அன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு. இது அவுட்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டேஜ்னால இதுல ரன் ஆகிற ஆப்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு ஓப்பன் ஆகாம இருந்துச்சு. இந்த அவுட்டேஜ்ல நீங்க யூஸ் பண்ற எந்த ஆப் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இந்த ஏஐன்றது ஒரு பபிள். எல்லாரும் இப்படிதான் ஏஏன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல இது வெடிச்சிரும், அப்புறம் ஏன்னா ஒண்ணுமே இல்லாத மாதிரி போயிடும் அப்படின்னு இந்த இயரோட ஸ்டார்டிங்ல சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் டிபேட் பண்ணிருந்தாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி மெட்டா அவங்களோட ஏஐ டிவிஷன்ல இருந்து 600 பேரை ஃபயர் பண்ணிட்டாங்க. ஏஐ தான் ஃபியூச்சர்னு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், ஆனா இந்த ஏஐலே லே ஆஃப் நடக்குது. ஜாப் மார்க்கெட் ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். இன்னும் 5 to 6 இயர்ஸ்ல இது ஸ்கூல் புக்ஸ்ல வந்தாலும் வரும். கூகுள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஒரு புது அல்கோரிதம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெயிட், ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அட்வான்ஸ்ட் வே ஆஃப் கம்ப்யூட்டிங். சார்ல்ஸ் பாபேஜ் 1830sல கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது 0s and 1s தான் ரன் ஆகுது. ஒரு இன்புட் ஒன்று 0வா இருக்கும், இல்லை 1ஆ இருக்கும். ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல ஒரு இன்புட் ஒரே நேரத்தில் 0வாகவும் இருக்க முடியும், 1ஆகவும் இருக்க முடியும். இதால பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் ஒரு ஒர்க்கை பண்ண 1 day எடுக்குது அப்படின்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரால அதை 10 minutesல பண்ணிட முடியும். இப்படி ஆல்ரெடி பவர்ஃபுல்லா இருக்க இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ல கூகுள் புதுசாக ஒரு அல்கோரிதம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அல்கோரிதம்னால இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ஸ்பீடை 13,000 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி கேன்சருக்கு கியூர் கண்டுபிடிக்க முடியும்னு பேசிக்கிறாங்க. இன்னைக்கு டெக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு எபிசோட்ல நான் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறேன். பாய்.